ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு எஸ்எஸ் பிந்திகேல் கிரியேஷன். என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி ஒரு நீடல் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேருக்கு இந்த நீடல் சைஸை பற்றி நிறைய டவுட் இருக்குது. அதை கிளியர் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற நீடல்ஸை பற்றி பார்க்கலாம். நீடலில் மொத்தம் 2 விஷயம் கவனிக்கணும். நீடலோட ஐ, அப்புறம் நீடலோட பாயிண்ட். நீடல் நம்பர் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறது எம்ப்ராய்டரி நீடல். இந்த நீடலில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு நீடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1ல் இருக்கிற நீடலோட ஐ பெருசாக இருக்கும். ஸோ நம்பர் பெருசாக பெருசாக நீடலோட ஐ சைஸ் சின்னதாகும். எம்ப்ராய்டரி நீடல்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த நீடல்ஸை யூஸ் பண்ணி தான் எல்லா ப்ளவுஸ்க்கும் ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நீடல்ஸை பற்றி இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்கும். வாங்க இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு சூப்பரான ஆரி ஒர்க் டிசைன் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் சுகர் பீட்ஸ், அப்புறம் மீடியம் சைஸ் பீடு, அப்புறம் ப்ளவுஸ் கலரில் காட்டனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நீடல் நம்பர் 5 இல்லை 6 எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடல் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நீங்கள் நீடல் நம்பர் 12 எடுத்து மொத்த டிசைனும் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்போவுமே நீடலில் டபுள் த்ரெட் எடுத்து நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ளவுஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஸ்லீவ்ஸ் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக் பார்ட்டில் மட்டும்தான் இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஆரி ஒர்க் தெரியணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக ஒரு ஸ்டிச்சிங் எப்படி நீடில் ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரிஞ்சாலே போதும். யார் வேணால் ஸ்டிச் பண்ணலாம். ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் இந்த மாதிரி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு நீடலை வெளியே எடுத்துக்கோங்க. ரைட் சைடு நீடலை வெளியே எடுத்துக்கிட்டு 3 மீடியம் சைஸ் பீடை நீடலில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணமோ அதே பிளேஸில் மறுபடியும் நீடலை விட்டு ராங் சைடு வெளியே எடுத்துக்கோங்க. இப்படி 3 பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணி நான் எப்படி லாக் ஸ்டிச் கொடுக்குறேனோ அப்படியே நீங்களும் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. த்ரீ பீட்ஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைடு ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு டிசைன் முடியும் போது பேக் சைடு நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டிசைன் ஒரு 1/2 இன்ச் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேம் 3 மீடியம் சைஸ் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட நெக் பார்ட் ஃபுல்லாகவே மீடியம் சைஸ் பீடை 3 பீடு எடுத்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பவும் போல் ப்ளவுஸோட பேக் சைடு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நாட் போட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்துக்கிட்டு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது 2 மீடியம் சைஸுக்கும் டிசைனுக்கும் சென்டரில் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை ஒரு வளைவான ஷேப்பில் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் இதை சுகர் பீடை இப்படி வளைவாக வச்சு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய வீடியோஸ் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்ல போகிறதில்ல. நீங்களே பார்த்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேனோ அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த 2 மீடியம் சைஸ் பீட்ஸ்க்கு சென்டரில் இருக்க கேப்பில் ஒரு யூ ஷேப்பில் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் பார்ட் ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும்.
நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.